ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். தொட்டியில் வளர்கிற செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து இந்த மாதிரி பூத்து குலுங்கணும்னா நம்ம செடிகளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸும் கொடுக்கணும், இந்த மாதிரி திட உரமும் கொடுக்கணும், இந்த மாதிரி மல்ச்சிங்கும் பண்ணணும். இந்த மூணுமே நம்ம பண்ணுனா தான் கரெக்டாக இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி திட உரங்களை மண்ணுக்கு தாராளமாக அள்ளி கொடுத்து மண்ணை நல்லா கிளறி லூஸாக வச்சுருக்கணும். அப்போந்தான் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோன்னு வைங்க, இதில் உள்ள நுண்ணுயிர்கள் நம்ம தொட்டியில் போய் பெருகி தொட்டி வளமாகும். நம்ம இந்த மாதிரி திட உரங்கள்லாம் கொடுக்காம வெறும் லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நம்ம தொட்டி மண் அப்படியே டைட்டாக போயிடும். இந்த உரங்களும் தொட்டியில் வேலை செய்யாது. அதே மாதிரி தொட்டி மண்ணுக்கு இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணி வச்சோன்னு வைங்க, நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸில் கொடுக்குற நுண்ணுயிர்கள், இதில் உள்ள நுண்ணுயிர்கள் நம்ம தொட்டியில் போய் நிரந்தரமாக தங்கியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம தொட்டிக்கு மல்ச்சிங்கும் பண்ணி ஆகணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.